வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ வோட்டிங்ல வியானா வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா, நாளுக்கு நாள் அவங்களோட பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒருவேள அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகப் போறாங்களோ அப்படிங்கிற மாரி இருந்தாலும், இன்னைக்கு சுபிக்ஷா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வாரம் யாரையாவது நாமினேஷன் இருந்து காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க. ஸோ அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அத பத்தி தான் விளக்கமா பார்க்க போறோம். ஸோ வோட்டிங்ல வியானா வந்து 33% கடந்து போயிட்டு இருக்காங்க. அத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, அது எப்படி நடக்கணும்? வியானா வந்து போன வாரம் ஓரளவுக்கு பண்ணாங்க. இந்த வாரம் மண்டே, டியூஸ்டே நல்லா பண்ணாங்க. பட் இன்னைக்கெல்லாம் பெருசா இல்ல. இருந்தாலும் உங்களோட வோட் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்டிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வோட்டிங் வியானா வந்து 33.08% 1,44,119 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. போன வாரம் வந்து திவாகர் வந்து கிட்டத்தட்ட 2,00,000 ஓட்டு வாங்குனாரு. ஸோ அத நெருங்கிடுவாங்களோ இந்த வாரம் வியானா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா 4,50,000 ஓட்டுக்கு மேல போயிட்டு இருக்குங்க. அதுல 2வது இடத்துல இருக்கிறவர் 66,000 56,000 ஓட்டுல இருக்காரு. யாரு? பிரவீன். 56,731 ஓட்டுல இருக்காரு. சுபிக்ஷா 3வது இடம் 51,089 வாக்குகள். 4வது இடம் கலை. இப்ப 45,046 வாக்குகள் 4வது இடத்துல இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு கலை வந்து கீழ போயிருவாரு. துஷார் மேல வந்துருவாருன்னு நெனைக்கிறேன். அ துஷார் வந்து 44,940 ஓட்டு. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு. ரம்யா 6வது இடம். 33,362 ஓட்டு வாக்குகள்ல இருக்காங்க. ஆரரா 30,985 ஓட்டுல இருக்காங்க. 7.11% ஆதிரை வந்து 6.74% 29,345 ஓட்டுல இருக்காங்க. ஸோ ஆதிரையா, அரோரா வெளியில போவாங்க அப்படின்னா, அரோரா வெளியில போகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது சொன்னோம். ஆதிரை வந்து கொஞ்சம் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் குடுப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தோம். அதேபோல ரம்யாவ வெளியில அனுப்ப வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா, ரம்யாவ அனுப்புறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதாவது ஒரு 60% அரோரா, ஒரு 20% ஆதிரை, 20% ரம்யா. துஷார், கலைலாம் கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்க மாரி தான் தோணுதுங்க. ஆனா, சுபிக்ஷா வந்து இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்ச அந்த பொண்ணு அடுத்த வாரம் நாமினேஷன்ல ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்காங்க. அடுத்த இன்னும் 2 வாரத்துக்கு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. பிரவீன் சூப்பரா ஆடி அவரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், கேப்டன்சி டாஸ்க்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நெறைய வாங்கிட்டாரு இந்த வாரம். சிறப்பா விளையாடினாரு. வியானா இந்த வாரம் பெருசா விளையாடலனாலும் வோட்டிங் வந்து தெறிக்க விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. நெறைய சண்டை போட்டுருக்காங்க. அதுவும் கனிக்கு எதிரால நெறைய ஸ்டேட்மெண்ட்ட விட்டு தெறிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால ஓட்டு சிதறிக்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட நம்ம திவாகர் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம சபரி அளவுக்கு கூட ஓட்டு அதிகமா இருக்கு. சபரிய விட ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓட்டுல வியன்னா இருக்காங்க. டாப் 5க்கு வந்துருவாங்களா அப்படின்னா, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி. தேங்க் யூ.